வீட்டு வாசலில் இருக்க அந்த சுழி அது சின்ன ஓவியம் இல்லை, ஒரு காஸ்மிக் கோட் அப்படின்னா நம்புவீங்களா? தமிழ் வீடுகளில் கோவில்களில் நம்ம தினமும் பார்க்குற ஒரு சின்ன சின்னம் பிள்ளையார் சுழி. அது அலங்காரம் அல்ல, அது வாழ்த்தும் அல்ல. பழங்கால தமிழர்கள் சொன்னது. அது காலம், சக்தி, விதி மூன்றையும் இணைக்கிற ஒரு குறியீடு. ஆச்சரியம் என்ன தெரியுமா? பிள்ளையார் சுழி ஒரு ரேண்டம் கர்வ் இல்லை, அது ஃபெபோனாக்கி ஸ்பைரலுக்கு ஒத்த ஒரு வடிவம். யூனிவர்ஸில் பிளானட் சுழலும் பேட்டர்ன், மனித டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் கூட வரும் ஒரு ஃப்ளோ. பழைய சித்தர்கள் நம்புனாங்க இந்த சுழி எழுதப்பட்ட இடத்துல நெகட்டிவ் எனர்ஜியோடைய ஆரம்பமே கிடையாது. அதனால்தான் எந்த ஒரு நல்ல செயலும் தொடங்கும் பொழுது முதலில் இந்த சுழி. அதிலும் பயங்கரமான ஒரு விஷயம், பழைய பாம் லீஃபில் மனுஸ்கிரிப்ட்லலாம் இந்த சுழி சரியான டைரக்ஷனில் இல்லை அப்படின்னா அது டெஸ்டினியே மாற்றும் சக்தி உடையது அப்படின்னு குறிச்சிருக்காங்க. கிளாக் வைஸ் எழுதுனா வளர்ச்சி, ஆன்டி கிளாக் வைஸ் எழுதுனா தடைகள். சாதாரண பாரம்பரியமா அல்லது மறைந்து போன ஒரு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜிக்கல் ஃபார்முலாவா? இன்றைக்கும் பதில் தெரியல. நாம் சின்னமாக நினைக்கிற ஒன்று ஒரு நாள் நம்ம விதியே எழுதுகிற கோட ஆகியிருக்கலாமோ? அடுத்த தடவை பிள்ளையார் சுழி பார்க்கும் பொழுது அதில் ஒரு சின்ன காஸ்மிக் வார்னிங் இருக்குமோன்னு ஒரு கணம் யோசிங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.